இந்த ராணி எப்பவுமே பால்ல தான் குளிக்கிறாங்க. ஏன்னா அப்போதான் அவங்களோட அழகு அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த வேஸ்டான பாலெல்லாம் குடிக்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு வேஸ்டான தண்ணிக்கு சமமானது. அந்த ராணி இதுக்கு மேல என்ன பண்ணாலும் அவங்க அழகாகிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. அதனால அந்த அரண்மனையில இருக்க சின்ன பொண்ணை கூப்பிட்டு அவளோட அழகெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவ கிளவியா மாறிடுறா. இப்போ இந்த ராணி 30 வயசு இளம் பெண்ணா மாறிடுறாங்க. இப்போ அந்த தங்க கண்ணாடி முன்னாடி போகும்போது அது உருகி ஒரு மனுஷனா மாறுது. அந்த கோல்டன் கலர்ல இருக்க மனுஷன் இவகிட்ட என்ன சொல்றானா, நீ அந்த அளவுக்குள்ள அழகா இல்ல, உன்னையோட அழகான பொண்ணு ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்றான். அவளோட பேரு தான் ஸ்னோ ஒயிட். அவளை ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ராணி ரொம்ப கோவமாகி உடனே சோல்ஜர்ஸ்ட அந்த ஸ்னோ ஒயிட்டை ஜெயில இருந்து கொண்டு வர சொல்றா. இந்த ஆளும் உடனே ஸ்னோ ஒயிட் கிட்ட போனவனே இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டு அவ அங்க இருந்து ஓடிடுறா. எல்லாரும் விரட்டிட்டு வரும்போது அந்த ஊர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த வழியா அவ தப்பிச்சிருவா. அவ ஊரை விட்டு தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த ராணியோட கோவம் உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. அந்த ஸ்னோ ஒயிட் ஒரு குதிரையை எடுத்துட்டு ஊரை விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துடுறா. அது மட்டும் இல்லாம ஒரு மர்மமான காட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. அவளோட குதிரை அந்த சேத்துல மாட்டினால அவளால அங்கிருந்து தப்பிக்க முடியல. அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து இவளை பிடிச்சிடுறா.